அல்லேலூயா. இந்த செய்தியானது கொஞ்ச நாட்களாக என்னுடைய சிந்தனையில் இருந்தது. கடந்த 2 முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது? விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்தில் எப்படி நடக்க வேண்டும், விசுவாசம் எப்படி இருக்கும்னு சொல்லி சத்தியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தி. ஆண்டவர் வழி நடத்துதல் இருந்தால் பின்பதாக நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பாஸ்டர் ஜெய்வீர் சிங் அவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு சில காரியங்களை யோசித்து கொண்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, ஒரு சில செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சத்தியங்களை இருதயத்திலே வைத்தார். அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு கெட்டிங் பேக் டு த ஓல்ட் வேஸ், பூர்வ பாதைகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ரைட், அதோட நிறுத்திக்கலாம். பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய பிரகாரமாக இது சபைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அநேக சத்தியங்களை ஆவியானவர் மூலமாக ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் ஸ்தாபித்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கிற நிலை என்னவென்றால், நான் நினைக்கிறேன் அந்த பூர்வ பாதை, அந்த பாதையிலிருந்து நம்ம ரொம்ப விலகி போயிருக்கிறோம் என்று சொல்லி கடந்த வாரம் அந்த செய்தியை யோசிக்கும் பொழுது அந்த சிந்தனையை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த வசனத்தை மறுபடியுமாக படியுங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்னன்னா, ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஸோ அதனால சரியான பாதையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப தூரம் சரியான பாதையிலிருந்து விலகி வந்தனால இந்த வசனத்தை இவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணணுமா, கேட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக படிங்க. நல்ல வழி எங்கே என்று கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது ஆத்மாவுக்கு சமாதானத்தை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. பூர்வ பாதை என்று சொல்லும் போது முதலாவதாக இது ஒரு சில ஆலோசனைகளாக தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அஸ்திபாரங்கள்லாம் கொஞ்சம் ஆட போகுதுன்னு சொல்லுங்கள். ஆமென். சரியான அஸ்திபாரம் இல்லைன்னா கொஞ்சம் பில்டிங் கொஞ்சம் ஷேக் ஆகும். ஆமென். பூர்வ பாதைன்னு சொல்லும் பொழுது முதலாவதாக அன்பு. ஆமென். த வே ஆஃப் லவ். ஆமென். நினைக்கிற சபையாக கிறிஸ்துவின் சரீரமாக அன்பின் பாதையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கடந்த ஒரு சில செய்திகளிலும் சரி, கடந்த வாரமும் சரி, ஆவியானவர் தெளிவாக பேசினார். என்ன பேசினார் என்றால், அன்பு நமக்கு மிகவும் அவசியம். ஆமென். அன்புன்னு சொல்லும் போது தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்புன்னு சொல்லும் போது அதனுடைய குணாதிசயங்கள் என்ன? சத்துருக்களை சிநேகிக்கிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரம் 2 வசனங்களை அவங்க குறிப்பிட்டாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தையும் 1 யோவான் 4:20 படிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. ஐ மீன், there's nothing complicated. அன்பு இருந்தால் தேவனை அறிந்திருக்கிறோம். அன்பு இல்லைன்னா தேவனை அறியான், தேவனை அறியாமல் இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருக்கலாம், ஆரம்பத்தில் நடந்திருக்கலாம், பின்பதாக பாதைகளை விட்டு போயிருக்கலாம், அப்படியும் இருக்கிறது. பட் அதே சமயத்தில் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கும் பொழுது அதை எதை குறிக்கிறதாக இருக்கிறதுனா, நம்ம இன்னும் சரியாக ஆண்டவரை அறியல, இல்லைன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவில் ஏதோ ஒரு பிரச்சனை
இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1 யோவான் 4:20 படிங்க. இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் விவரமாக நாம் பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குது? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? கை வைத்து காமிங்க. எத்தனை பேர் உங்களுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிறீங்க? ரொம்ப அன்பின் சபையாக இருக்கிறது. அப்படியே அன்பு பொங்கி வழியுது. ஆச்சரியமாக இருக்குது. எழுப்புதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப சுலபமாக சொல்லிவிடுகிறோம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. பட் ஆனால் இந்த வசனத்தில் என்ன கொடுத்துருக்குது படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் பொய்யன். பொய்யன். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவங்களை நேசிக்காம இருக்கணுமா? நம்ம என்ன பண்றோமா? பொய் சொல்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கடந்த ஒரு சில மாதங்களாக இந்த சத்தியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். அன்பு எவ்வளோ முக்கியம். ஆமென். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், அந்நிய பாஷை எவ்வளோதான் பேசினாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. ஒரு காரணம் என்ன, ஏன் தெரியுமா? நமக்கு இந்த சத்தியம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு விதமான அஸ்திபாரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம கட்டி விட்டோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. வரங்கள், வல்லமை, ஆசீர்வாதம், அபிஷேகம், இதிலே நம்ம நோக்கமாகி குணாதிசயங்களையும் அன்பையும் நம்ம விலகி விட்டு கட்டி விட்டனால தான் இந்த சத்தியம் கேட்கும் பொழுது நமக்கு கடினமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது எது நிமித்தமாகத்தோமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? எந்த அஸ்திபாரத்தில் திரும்ப நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? எந்த அஸ்திபாரம்? எந்த அஸ்திபாரம் தெரியுமா? ஆண்டவரை நிந்திக்கும் பொழுது, ஆண்டவரை அவமதிக்கும் பொழுது, ஆண்டவரை சின்ன பின்னமாக வேதனைப்படுத்தி சரீரத்திலையும் அடிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? மன்னித்தார் பிரியமானவர்களே. நம்முடைய கிறிஸ்தவத்தின் மூல அஸ்திபாரமே அதுதான். உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? எது நிமித்தமாக? சத்துருக்களை ஆண்டவர் சிநேகித்தது நிமித்தமாக பிரியமானவர்களே. அதுதான் என்ட்ரி. அதுதான் என்ன சொல்றது, ரட்சிப்புக்கு என்ட்ரி பாயிண்டாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல அவ்வளோ யோவானில் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார். 1 யோவானில் அன்பு இல்லைன்னா தேவனை அறியலை, அன்பு இல்லைன்னா தேவனை நேசிக்கல பிரியமானவர்கள். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய அஸ்திபாரங்கள் வேறு விதமாக இருக்கிறது. நம்முடைய கட்டடங்களை 2 மாடி 3 மாடி கட்டி விட்டோம். அதனால் இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்கும் பொழுது எல்லாமே அசைகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வேதனையோடு கூட இதை உணர்த்தினார் பிரியமானவர்களே. ஆண்டவர் இதை உணர்த்தும் பொழுது ஆண்டுடைய இருதயம் வேதனைப்பட்டதை உணர முடிந்து. இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரைட், அதெல்லாம் உண்மைதான். அப்படிதானே? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்குறோம். நம்ம அறிக்கையெல்லாம் செய்கிறோம், நம்ம ஜெபம்லாம் பண்ணுறோம் அந்த வாக்கு தத்தத்தில். ஆனால் அந்த விடுதலை எப்படி நமக்கு வந்தது பிரியமானவர்களே? எப்படி அந்த விடுதலை வந்தது? அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இது ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியும். கோகுல் இருக்கிறாங்க. கோகுல் வாங்க முன்னாடி சீக்கிரமாக. கோகுலுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? கை தட்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அவர் சீக்கிரம் வருவார். இப்போ உதாரணமாக தான் எல்லாம் சரியா. உதாரணமாக கோகுலுக்கு ஆரம்பத்தில் லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமென். நான் நல்லா பணக்காரன், எனக்கு நிறைய என்ன சொல்கிறது லேண்டு சொத்து எல்லாம் இருக்குது. ஆமென். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கோகுலை ரொம்ப நேசிக்கிறனால இவனுக்குன்னு ஒரு பெரிய வீடை கட்டி பெரிய வீடை கொடுக்குறேன். ஆமென்.
ஆமேன் கோகுல். ஆமென். அடுத்தது என்ன பண்ணுறேன், எனக்கு ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருக்கிறது. ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏக்கர் கணக்கான நிலத்தையும் ஃப்ரீயாக கோகுலுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இப்போ கோகுல் என்ன பண்ணுறான் தெரியுமா? உதாரணமாக அவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் அந்த சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். சீட்டு விளையாட ஆரம்பித்து என்ன பண்ணிடுறான், வீடை மார்கேஜ் பண்ணிடுறான். வீடு போய் விடுகிறது. அதுக்கப்புறம் என்னென்னா, பக்கத்து லேண்டுக்காரனோட கொஞ்சம் சண்டை போட்டு அவனுடைய மகனை கொண்டு போட்டுறான். மகனை கொண்டு போட்டுட்டு இப்பொழுது கோகுல் வந்து தெரு தெருவாக சாப்பாடு இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறான், உதாரணமாக. ஸோ இப்போ இதை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். ஸோ கேள்விப்பட்ட உடனே என்னுடைய இருதயம் கோகுலை ரொம்ப நேசிக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இருக்கிற வீடு ஒரு வீடு தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வீடை விற்று மறுபடியுமாக இவன் மார்கேஜ் பண்ண வீடை வாங்குகிறேன். ஸோ அந்த லேண்டுக்கு நான் போகிறேன். லேண்டுக்கு போகும்பொழுது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, என் பையனை வந்து கொன்னுட்டான், நாங்கள் சும்மா விட மாட்டோம். அப்போ நான் சொல்கிறேன், என் பையனை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி என் பையனை கொலை பண்ண விட்டு லேண்டை மறுபடியுமாக பத்திரத்தில் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், கோகுல்கிட்ட வந்து பத்திரத்தை கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கோகுலுக்கு மறுபடியும் வீடும் வந்துருச்சு, லேண்டு வந்துருச்சு. உடனே கோகுல் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். வீடு வந்துருச்சு, லேண்டு வந்துருச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே இருந்தான்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி எனக்கு வேதனை இருக்குன்னு சொல்லி. ஹலோ, வாழ்க்கை மாறாமலே இருந்து அப்படியே இருந்தானா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை அறியாமல் இருக்கிறோம். நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய மீறுதலுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நீங்கள் சொல்கிற பொய், நீங்கள் சொல்கிற தவறான காரியங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், வஞ்சனைகள், இந்த பாவங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். இன்றைக்கி ஆண்டவர் அது வேதனையோடு கூட ஆண்டவர் அதை சொன்னார். நான் செஞ்ச காரியத்தை ஜனங்க வந்து சொல்கிறாங்க, அதை ஜனங்க பிடித்துக்கிறாங்க, ஆனால் நான் எப்படி அதை செஞ்சேன்னு மறந்துடுறாங்க, எதனால் செஞ்சேன்னு மறந்துடுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We should realize that it was our sins that put Jesus on the cross. அதான் ஒருவர் இவ்வாறாக சொன்னார், ஒரு மனுஷன் உண்மையிலே தன்னுடைய பாவங்கள் ஆண்டவரை என்ன செய்தர் என்று சொல்லி பார்த்திருந்தால் அவன் லேசில் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, கோகுலுக்கு நல்லா கை தட்டலாமா? Follow the way of love. ஆமென். அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. பிரியமானவர்களே, நம்ம இருக்கிற அஸ்திபாரமே அன்பு தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விதமாக வளர்ந்து விட்டோம். ஆமென். இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி வளர்ந்தனால இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்கும் பொழுது நமக்கு என்ன கடினமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே போய் முற்றிலுமாக பில்டிங் உடையிறதுக்கு பதில் இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், நம்மளே சரி செய்துக்கலாம். பரவாயில்ல, உடைஞ்சா பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அன்பு எனக்கு இல்லை என்றால் பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். ஆமென். ரெண்டாவதாக, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சரியான அஸ்திபாரம் தான் உங்களுக்கு இருக்குதா? பாவம் பாவம்தான். Sin is sin in God's eyes. ஆமென். இன்றைக்கு நமக்கு உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம் வந்துவிட்டது. எது பாவம், எது பெரிய பாவம், எது சின்ன பாவம், எது
பலவீனங்கள் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற தரம் சபைக்குள்ளே வந்து விட்டது பிரியமானவர்களே. ஆனால் வேத வசனத்தில் வேறு ஒரு தரம் இருக்கிறது. ஆமென். வேத வசனத்தின் அடிப்படையில் இதை நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா சின்ன பாவம்னு கிடையாது, பெரிய பாவம்னு கிடையாது, பாவம் தான் பிரியமானவர்களே. இந்த சத்தியங்களை கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில அஸ்திபாரங்களை போட விரும்புகிறேன். ஏன்னா இது முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் சர்வீஸில் இந்த மெசேஜ் கொடுத்துட்டு ஒரு நபரோடு பேசி கொண்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், அப்படின்னா நீங்கள் 2 பேர் திவ்யனண்ணன் தயலண்ணன் மாத்திரம்தான் பரலோகம் போவீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஒரு சில அஸ்திபாரங்களே உங்களுக்கு முதலாவதாக போடும்படியாக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்முடைய விசுவாசம் எதில் இருக்கிறது? சிலுவையில் இருக்கிறது. ஆமென், இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார். என்னுடைய பாவத்தின் பரிகாரத்தை ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே பாவத்துக்காக பரிகாரமானார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகள்னால அல்ல. நம்ம எது நிமித்தமாக பரலோகம் போகிறோம்? ஆண்டவர் நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் எதை செய்தாரோ அது நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோகம் போகிறோம். அது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. இன்சூரன்ஸ் பாலிசி பைக்குக்கு காருக்கெல்லாம் நம்மளுக்கு இருக்குதுல்ல, அது மாதிரி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஆண்டவர் சிலுவையில் கொடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்சூரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையா? அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். ஸோ நம்முடைய விசுவாசம் அதில் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சத்தியங்களை புரட்டலாம், சத்தியங்களை மாற்றி இது பண்ணலாம். ஆனால் வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்னென்னா, தொடர்ச்சியாக பாவம் செய்யும் பொழுது ரட்சிப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. இது 2 சைடும் நான் பேச விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாவம் செஞ்சுட்டா டக்குன்னு ஆண்டவர் உடனே நரகத்துக்கு அனுப்பிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. பட் அதே சமயத்தில் பாவத்தை விடணும்னு சொல்லி ஒரு இருதயம் இல்லாமல் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது நித்திய நியாய தீர்ப்பு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவங்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 - 21 வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி இருக்கிறது. அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார் என்றால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். ஆமென். அதில் இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இவ்வாறாக இருக்குது, தோஸ் ஹூ பிராக்டிஸ் தீஸ் திங்ஸ். பொய் ஒரு தடவை சொல்கிறவனுக்கும் பொய்யனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவங்களே. பொய்யன் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்கிறான். ஸோ தொடர்ச்சியாக செய்கிறவர்களை தான் பவுல் என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே. those who practice these things, those who do these things as a lifestyle, தொடர்ச்சியாக செய்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த சத்தியங்களை கேட்டவுடனே உடனே நீ ஒரு தப்பு பண்ணவுடனே நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு டக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்த்திடக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம இப்படி சொல்கிறோம், ஆண்டவர் நீதி உள்ளவர், நரகத்துக்கு அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. இன்னொரு சைடு நம்ம பார்க்கணும், ஆண்டவர் நீதி உள்ளவர், அநீதியாக யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ளவர், நரகத்துக்கு அனுப்பிடுவார் இல்லை. ஆண்டவர் நீதி உள்ளவர், அநீதியாக யாரையும். ஒருத்தங்க இப்படி கேள்வி கேட்டாங்க, how can a loving God send people to hell அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கேள்வி என்னவென்றால், how can someone reject such a loving God? Hello? How can a loving God send someone to hell என்ற கேள்விக்கு how can someone possibly reject such a loving God? ஆமென். நம்முடைய தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் நிறைய தருணங்களை கொடுக்கிறார். ஆமென்.
நம்முடைய விசுவாசம் நம்முடைய கிரியைகளில் இருக்கக்கூடாது. எதன் மேலே இருக்கணும்? ஆண்டவர் பாவத்துக்காக பரிகாரம் செய்து விட்டார், அதில் இருக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக தெரிந்தும் தப்பு பண்ணால் ரெட் லைட், டேஞ்சர் தான், போகின்ற பாதை சரியில்லை. சரி, இந்த கருத்துக்களில் தெளிவாக இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம பார்க்கலாம், பாவம் என்ன சொன்னேன்? பாவம் தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க, 19 to 21 நம்ம தெளிவாக படிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். பாருங்க, நல்லா கவனிங்க. விபச்சாரம், அது நம்ம எல்லாரும் ஒத்துப்போம், அது தப்பு, பெரிய தப்பு. ஆமா. அப்புறம் வேற என்ன? வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், அதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் நம்மளுடைய பார்வையில். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். நிறுத்திக்கோங்க. பில்லி சூனியத்துக்கு அடுத்தது என்ன வருது? ஹலோ, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல, அந்த பாவம் லிஸ்ட்ல ஆண்டவர் வந்து பகைகளை எங்க வச்சிருக்கிறாரு? பில்லி சூனியத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதான் சொன்னல, நமக்கு வந்து எங்கேருந்து மனப்பான்மை உருவாயிருக்குது? We have a worldly mindset of what sin is, but our standard should come from the word of God. Amen. இதுதான் நம்முடைய தரமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா ஒன்றா எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஏன்னா ஆண்டவர் வந்து பார்க்குறது வந்து பாவமாக தான் பார்க்குறாரு அதை. ஆமென். எப்படி பில்லி சுனியத்தை பாவமாக பார்க்குறாரோ? கஷ்டமாக இருக்குதா? பரவாயில்ல, சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்க. நிறைய காரியங்களை அறிக்கை செய்கிறோம், இதான் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். பகை வந்து அடுத்தது விரோதங்கள். யாருக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா? காலங்காலமாக இருக்கிறதா? வருஷக்கணக்காக இருக்கிறதா? எவ்வளோ முறை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அடுத்தது வைராக்கியங்கள். பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், அந்த சைடு போக மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னது? வைராக்கியங்கள். பாருங்க, தொடர்ந்து படிங்க. கோபங்கள். ரைட்டு, இது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, கொஞ்சம் மெல்லமா போங்க. என்ன இருக்குது? கோபங்கள். நம்ம நிறைய நேரங்கள் பைபிளை படிக்கிறோம், ஆனால் சரியாக படிக்கிறது இல்லை பிரியமானவர்கள். இது பைபிளில் தான் இருக்குது. கோபம் எதோட ஆண்டவர் போட்டிருக்கிறாரு? விபச்சாரத்தோடு போட்டிருக்கிறார். எதோட போட்டிருக்கிறார்? வேசித்தனத்தோடு கூட போட்டிருக்கிறார் ஆண்டவர். ஒரே லிஸ்ட்டில் போட்டிருக்கிறார். ஆமே. ஆண்டவருடைய பார்வையில் பாவம் தான். ஆமே, அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. சண்டைகள். சண்டை போடுறோமா? ரைட். சில நேரங்களில் டக்குன்னு கோவம் வந்தது, சண்டை போட்டுறோம். உடனே என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், விட்டு விடணும் அப்படின்ற ஒரு இருதயம் வரணும். ஆமே. தொடர்ச்சியாக அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? செய்துட்டு இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. வேத வசனம் இவ்வாறாக இருக்குது, தேவனால் பிறந்தவன் எவனோ பாவம் செய்யான். அதோடைய சரியான அர்த்தம் என்னன்னா, தொடர்ச்சியாக பாவம் செய்யான். He that is born of God will not continue in sin என்று சொல்லி இருக்கிறது. உண்மையிலே ஆண்டவருடைய சிலுவை, ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார். பரிசுத்தத்தின் விதை நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. ஆமென். ஸோ பழையபடி நம்ம நடக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார் பிரியமானவர்கள். இன்னைக்கு ஆவியானவருடைய கண்டித்து உணர்த்துதல் இருக்கிறதா? வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்கள். இல்லை நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே.
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல் இருக்கிறது வேத வசனத்தில். ரிபெல்லியன், இங்கிலீஷில் வந்து ரிபெல்லியன் இருக்குது. ரிபெல்லியன், பில்லிசூனிய பாவத்துக்கும் ரிபெல்லியன். நிறுத்திக்கோங்க, கொஞ்சம் வேத வசனத்தை கொஞ்சம் மெல்லமாக பார்க்கலாம். ரிபெல் பண்றது எதுக்கு ஒப்பனையா இருக்குதா? பில்லிசூனிய பாவம். எத்தனை பேர் பில்லி சூன்யம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்பா அம்மாவுக்கு விரோதமாக, டீச்சருக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, வேற என்னெல்லாம், அதிகாரிகளுக்கு விரோதமாக. ஹலோ, அடுத்தது அதே பகுதியில் அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுதல். ஸ்டபர்னஸ். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். இப்போல்லாம் வந்து காலே இல்லைன்னு சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. முன்னாடி அட்லீஸ்ட் 3 கால் அப்படின்னு இருந்தாங்க. இப்பெல்லாம் காலே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க. பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வேத வசனம் எப்படி பார்க்கிறதோ அதே போல் நம்மளும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்கள் 7 காரியங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரா? வெறுக்கிறதுனா என்னது? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காதது. இட்ஸ் லைக் சம்திங் தட் ஹி ஹேட்ஸ். நமக்கு ரொம்ப பிடிக்காம யாராவது செஞ்சால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிறது. என்னெல்லாம் பாருங்க. அவையாவன மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். பெருமை இருக்கிறதா? பெருமையில நடக்கிறோமா? பெருமையில பேசுறோமா? அடுத்தது பாருங்க, பொய் நாவு. பொய் நாவு. ஆமென். எத்தனை பேர் பொய் சொல்கிறோம்? ஒரு 80% கை வைத்துவோன்னு நினைக்கிறேன். பொய்யின் நாவை ஆண்டவர் என்ன பண்றாரா? God hates a lying tongue. இது வேத வசனம் பிரியமானவர்களே. தொடர்ச்சியாக படிங்க. அந்த பொய்யின் நாவை வந்து எது பக்கத்தில் போட்டிருக்கிறாரு? குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. கொலை செய்கிறதுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறார் ஆண்டவர். பொய்யின் நாவு எதுக்கு முன்னாடி வருது? உண்மையாக இருக்கிறவங்க, சரியாக இருக்கிறவங்களை கொலை செய்கிறதுக்கு பக்கத்தில் ஆண்டவர் அருவருக்கிறாரா? தொடர்ந்து படிங்க. துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதம் பண்ணுதல். அது கோழி மூட்டுறது இல்லை. இங்கே இருந்தது அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருந்ததை இங்கே மை சொல்கிறது. அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அருவருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதை இந்த மெசேஜை எடுக்கும்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே இது ரொம்ப அதிகமான வெளிச்சம் மாதிரி இருக்குது. திடீர்னு ரொம்ப அதிகமான வெளிச்சம் வந்தால் நல்லா இருக்கிற கண்ணும் குருடாயிடுமே அப்படின்னு யோசித்தேன். ஹலோ, ஆமென். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர். என்ன லிஸ்ட் பாருங்க. அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், அப்புறம் விபச்சாரக்காரர், சூனியக்காரர், அப்புறம் விக்கிரகாராதனைக்காரர். என்ன மாதிரி லிஸ்ட் பாருங்க, பயங்கரமான லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல கடைசியில் யார் இருக்கிறது? பொய்யர். அது வெறும் பொய்யர் இல்லை. ஒழுங்கா படிங்க அந்த வசனத்தை. பொய்யர் அனைவரும், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லயர்ஸ். விதவிதமா பொய் சொல்றவங்க இருக்கிறாங்க போல. அதனால தான் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லயர்ஸ். அவங்களுடைய இடம் எங்கவா?
இரண்டாம் மரணமாக்கி அக்கினியும் நான் சொல்லுங்க, எரிகிற கடல். ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பை இழக்க முடியுமா இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு டிபேட். ஏன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இழக்க முடியுமா இல்லையான்னு? ஒழுங்காக வாழுங்க. ஏன் அதை சோதிச்சு பார்க்கணும்? ஹலோ, ஆமென். எல்லாவற்றிலும் அதான் இந்த வசனம் வந்ததில், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் இன் எவ்ரிதிங் பி இ ஹோலி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரெய்னார்ட் போங்கேவுடைய மீட்டிங்ஸில் 3 நாள் மறித்து ஒருத்தர் உயிரோடு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஞாபகம் இருக்குதா அந்த டெஸ்டிமனி? அந்த சாட்சியை வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம், அந்த சாட்சியில் இருக்கிற செய்தியை விட்டுட்டோம். ஆமென். நிறைய நேரங்களில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது பிரியமானவர்களே, அதை விட்டுட்டோம். ஆண்டவர் உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி அதில் நோக்கமாயிட்டோம் அதிகமாக. என்னென்னா, அவர் மனைவியோடு கூட முந்தின நாள் சண்டை போட்டார். மனைவி என்ன பண்ணாங்கன்னா, கரண்டியை வச்சோ பாத்திரத்தோயோ அடிச்சிட்டாங்க அவரை. ஸோ அதனால கோபமாக பேசாமல் தூங்கிட்டார். அப்போது கோபமாக பேசாமல் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் மனைவி வந்து, ஐயா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரு. முடியாது, நீ அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு என்ன பண்ணிட்டாரு, வெளியில் போயிட்டார். வெளியில் போயிட்டு காரை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆகும்போது தேவதூதர்கள் 2 பேர் வந்து அவருடைய ஆத்மாவை மேலே கொண்டு போகிறாங்க. மேலே கொண்டு போகும்போது சொல்கிறாங்க, இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய இதை வந்து கூப்பிட்டுருந்தான்னா, இஃப் காட் ஹெட் கால்ட் யுவர் ரோல் டுடே யூ வில் பி இன் ஹெல் அப்படின்றாங்க. இன்றைக்கு ஆண்டவர் மேலே வரும்படியாக இன்றைக்கு உன் ஆத்மாவை இது பண்ணியிருந்தானே இன்றைக்கி நீ எங்கே இருப்ப? அப்போ இவருக்கு ஆச்சரியமா, அப்படியா ஆண்டவரே? அப்படியா? நான் பாஸ்டர். அப்போ ஆண்டவர் அந்த தேவதூதன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பிகாஸ் யூ ரெஃப்யூஸ் டு ஃபர்கிவ் யோர் வைஃப். சரி, அதை விடுங்க, பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. இது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குது. வேத வசனத்துலேருந்து நான் காமிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏதோ ஒரு சொந்த கருத்தை சொல்லலை. ஏன்னா சில டைம் வந்து தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஏதேதோ சொல்கிறோம். ஆமென். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஸோ பரலோகம் போயிட்டு நல்லா மாளிகையெல்லாம் இருக்குது பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நரகத்தை பார்த்துட்டு போப்பா. ஸோ தேவதூதர்கள் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நரகத்தில் நிறைய சத்தம் இருக்குது, எல்லாம் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போது எல்லா சத்தத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, நான் பாஸ்டர். பாஸ்டர் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார்? கொஞ்சம் சர்ச்சு பணத்தை தான் திருடினேன், ஐயோ காப்பாற்றுங்க. வேதவசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. திருடர்களுடைய பங்கு எங்கே? ஹலோ, எரி நரகத்தில் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் சொல்லலை, பட் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் பாவம் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாது. நான் இவ்வளோ நாள் ஆண்டவர்கிட்ட நடந்துட்டேன், இவ்வளோ நாள் எப்படி இருந்தது, கடைசியில் ஆண்டவர் எதை வச்சு நியாயம் தீர்க்க போகிறாரு? இந்த தரம் என்னன்னு, நமக்கு என்ன தரம் பிரியமானவர்களே? வேத வசனம்தான். The word of God is the standard by which he will judge us. ஆமென். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. பாருங்க, ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஏன்னா மன்னிக்காமல் அவர் இறந்து போனார், ஆனால் மறுபடியும் உயிரை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் மனம் திரும்புகிறதுக்கு நிறைய தருணங்களை கொடுப்பார். ஆமென். அதான் சொன்னல, ஆண்டவர் அநீதியாக யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார் பிரியமானவர்களே. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம தவறு செய்துட்டு இருக்கும்போது, தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் என்ன சொல்கிறது, யூ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய கிருபையும் இரக்கங்களையும் பரிசோதித்து பார்க்கிற நிலைக்கு போகக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கசப்புகள் இருக்கிறதா, வைராக்கியங்கள் இருக்கிறதா, கோபங்கள் இருக்கிறதா, விட்டுவிட வேண்டும் பிரியமானவர்களே. வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறார். அந்த பகுதியை எடுத்து படிக்கலாம். நான் சொன்னேன் அது வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது என்று சொல்லி சொன்னேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை படிங்க. நீங்களும் அவனவன் தன் 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 சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும் பிரியமானவர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தில் 21ஆம் வசனத்திலேருந்து இந்த பகுதியில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கதை இருக்குது. ஏற்கனவே இந்த கதையை நாம் பார்த்து விட்டோம், மறுபடியும் இதை பார்க்கலாம். இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. 24ஆம் வசனத்திலேருந்து ஒரு ராஜா இருக்கிறார், அநேக வேலைக்காரர்கள் இருக்காங்க. முதல் வேலைக்காரன், ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், 10,000 தாலந்துகள் கடனாளியாக இருக்கிறான். 10,000 தாலந்துகள்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட $5 பில்லியன். $5 பில்லியன் சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு 60 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 பில்லியன் இன்ட்டு 60. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ வரும் என்று சொல்லி. 3000 கோடியா? 3000 கோடின்னு நினைக்கிறேன். அந்த கடனை அடைக்க முடியுமா? அடைக்க முடியாத ஒரு கடன் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ராஜாவினுடைய பாதத்தில் விழுகிறான். ராஜா என்ன பண்ணுறார்? கிருபையாக இரக்கமாக மன்னிக்கிறார். இவன் வெளியில் போகிறான். வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறான்? உடன் ஒரு வேலைக்காரன் 100 தினாரி கடன் உள்ளவனாக இருக்கிறான். 100 தினாரி அந்த காலங்களில் ஒரு தினாரி ஒரு மாதம், ஒரு நாள் சம்பளமாக இருந்தது. ஸோ 100 தினாரின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 3.5 மாதம் சம்பளம். ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வைக்கலாம் சம்பளம்? 50,000 வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் சம்பளம் 3.5 மாதம் சம்பளம்னா எவ்வளோ வருது? 1.75 lakhs வருது. சும்மா விட்டுருவீங்களா நீங்கள்? அவ்வளோ காசு உங்களுக்கு போச்சுன்னா? ஆனால் அந்த கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒத்து பார்க்கும் பொழுது 1.5 லட்சம் ஒன்றுமே இல்லை. இவன் என்ன பண்ணுறான்? மன்னித்து இருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? சட்டையை பிடிச்சிட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுறான். ஸோ இதை கூட உள்ளவங்க பார்த்து மிகுந்த வருத்தத்தோடு கூட ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜா கோவப்பட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அவனை அழுகையும் பற்கரப்பும் இருக்கிற இடத்துல deliver him to the tormentors till he pays the unpayable debt. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த கடனை கொடுக்க முடியுமா? கடனை கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் அந்த ஊமைக்கு வியாக்கியானம் கொடுக்குறாரு. பாருங்க அந்த இடத்துல 35ஆம் வசனத்தை படிங்க. அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. நம்ம தான் அந்த முதல் வேலைக்காரன். நம்முடைய பாவங்கள் தான் அந்த பெரிய கடன், அடைக்க முடியாத கடன் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் கிருபையினால், இரக்கத்தினால, மிகுந்த இரக்கத்தினால் ஆண்டவர் மன்னித்தார். இன்றைக்கும் நம்ம மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறோமா? அதான் ஒருவர் இவ்வாறாக சொன்னார், He that does not forgive has forgotten what he has been forgiven of. Amen. Hallelujah. மன்னிக்காதவங்க அவங்களுக்கு எவ்வளோ மன்னிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி மறந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் பாவம் தான். ஆண்டவருக்கு பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையிலிருந்து பார்த்துருக்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எப்படி விபச்சாரத்தை பார்க்குறோமோ அதே போல் பொய்யை பார்த்துருந்தோன்னா இதுக்குள்ளே விடுதலையாக இருப்போம். எப்படி கொலையை பார்க்குறோமோ அதே போல் விரோதங்களை பார்த்துருந்தோன்னா இதுக்குள்ளே விடுதலையாக இருக்கும். அனுமதி இருக்கிறது மாற்றம் பிரியமான. அப்படி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னால் வேத வசனம் அவ்வாறாக தான் கூறியிருக்கிறது. ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்பா இறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு நினைக்கிறேன் ஒரு 2 months இருக்கும் நினைக்கிறேன், 2.5 months முன்னாடி என்னையும் அண்ணனையும் கூப்பிட்டாங்க. என்னையும் அண்ணனையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்து விட்டது இந்த மாதிரி இறக்க போகிறாங்கன்னு சொல்லி அநேக நேரம் அதை சொல்லியிருக்கிறாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் ஆங்கர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கோபப்படுகிறது, இட் இஸ் அன் இஷ்யூ தட் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆண்டவர் அதை எடுத்து போடும்படியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொன்னாங்க. அண்ணனும் இருந்தாங்க அந்த நேரத்தில். பிரியமானவர்களே, கடைசியாக நான் பார்த்தது தான் சொல்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமாக அந்த கோபத்தை எடுத்து போட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் முற்றிலுமாக அந்த கோபத்திலிருந்து கடைசியில் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். இது சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். திருவிருந்திற்கு முன்பதாக, கடந்து போகிறதுக்கு முன்பதாக காட்வின் ப்ளே பண்ணால் நன்றாக இருக்கும். பிரியமானவர்களே, இது ஒருவேளை இது முதல் முறையாக இந்த மாதிரி நீங்கள் சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க. கோபங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, வைராக்கியங்களை எடுத்து போடுங்க, பொறாமைகளை எடுத்து போடுங்க, வஞ்சனைகளை எடுத்து போடுங்க. ஆண்டவரே இயேசுவே உம்மை போல் மாற. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே. இந்த சத்தியத்தை நம்ம கேட்டோம். ஆண்டவர் நேசிக்கிறபடினால ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குது என் உள்ளம். கேட்கலாமா? இயேசுவே உம்மை போல் மாற ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே வாஞ்சிக்குது எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. அப்பா, பாவமறியாத பாவமே செய்யாத பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. ஓ பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலனதை தாருமையா, உந்தன் பலனதை தாருமையா, பலனதை தாருமையா, உந்தன் பலனதை தாருமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சபையானது தேவனுடைய அன்பு நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்க, சுற்றி உள்ளவங்க இந்த அன்பை தேடி ஓடி வர வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் காயங்களோடு கூட இருக்கிறாங்க, வேதனைகளோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கரங்களாக, ஆண்டவருடைய கண்களாக, ஆண்டவருடைய கால்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது.
இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கஷ்டமாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் இங்கே செலுத்திய அந்த அன்பை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க. ஏன்னா கல்வாரி சிலுவையை நம்ம பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்தார் என்று சொல்லி பார்த்தோன்னா, பிரியமானவர்களே, அந்த வெளிப்பாடுலேயே ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்படும். அந்த வெளிப்பாடுலேயே ஆண்டவருடைய பலன் வரும். ஹல்லேலூயா. If you want to impact your city, இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு வழி தான். ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. By this shall all men know that you are my disciples. By this shall all men know that you are my disciples when you love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி. If we want to have an impact for eternal values on this city, on this nation, நம்ம எழுப்புதலுக்காக வாஞ்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது அன்பின் அஸ்திபாரத்தில் வர வேண்டும். மனதுருக்கத்தின் அஸ்திபாரத்தில் வர வேண்டும். இப்படி வரும் பொழுது நித்தியத்துக்கு ஏதுவான கனி வெளிப்படும். பிரியமானவர்களே, இந்த பாடல பாடலாமா? இயேசுவே, இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். அண்ணன் வந்து ஜாயின் பண்ண நல்லா இருக்கும். வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவமறியாத பாவமே செய்யாத பாரினில் ஜீவித்தீரே. பாவமறியாத பாவமே செய்யாத பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலனதை தாருமையா. ஆண்டவரே, இப்படி பலனை தாங்க, பலனதை தாருமையா, பலனை தாங்க ஆண்டவரே, பலனதை தாருமையா, பலனதை தாருமையா. சிலுவை சுமந்து, சிலுவை சுமந்து என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. சிலுவை சுமந்து என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றே. எந்த சிலுவையை நான் சுமக்க, எந்த சிலுவையை நான் சுமக்க பலனதை தாருமையா, உந்தன் பலனதை தாருமையா, பலனதை தாருமையா, உந்தன் பலனதை அன்பதை தாருமையா, அன்பதை தாருமையா, உந்தன் அன்பதை தாருமையா, அன்பதை தாருமையா, அன்பதை தாருமையா, உந்தன் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? அன்பதை தாருமையா, அன்பதை தாருமையா, உந்தன் அன்பதை. இன்னும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அன்பதை தாருமையா, உந்த அன்பதை தாருமையா. இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். இந்த காலைவேளை நம்மை நாமே
தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி நீங்கள் முழு இருதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் மறுபடியுமாக இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அந்த இழந்து போன உறவை மறுபடியுமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பில் குறைவு இருக்குமான இந்த காலவில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்கள் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே, உமது இருதயத்தை தாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, உமது அன்பினாலே எங்களை மூடுங்க, உமது அன்பினாலே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. திருவிருந்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களானால், இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவிருக்கிறது நிச்சயம் இருக்குமானால் தைரியமாக இந்த திருவிருந்தில் பங்கு பெறலாம். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நாம் சோதித்து பார்ப்போமானால் நம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறலாம். வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபமும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, உருக்குலைந்தவராக